Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்ற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ற வீடியோக்கான ரேஷியோ செலக்ட் பண்ணும். ஸோ இதுல இன்ஸ்டாகிராம் சைஸ் 4:5 இந்த ரேஷியோ தான் நான் செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபிட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரியான இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 7 இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் ஸ்டேட்டஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம எடிட்டிங்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த எல்லா இமேஜுக்கும் ஷேக்கிங் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அனிமேஷன் 5. ஸோ இந்த எஃபெக்ட் தான் நான் இந்த ஸ்டேட்டஸ்க்கு பயன்படுத்த போகிறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த அசெட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த ஓவரால் அனிமேஷன் 5 அப்படின்ற எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 எஃபெக்ட் வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்த மாதிரி 1, 2 அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஓவரால் அனிமேஷன் 5 இந்த எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இமேஜுக்குமே 1 by 1 நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த பார்டர் இமேஜையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த பார்டர் இமேஜை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ண பார்டர் PNG ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பார்டர் இமேஜ் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த பார்டர் இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் மாதிரியான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்குது. ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த பார்டர் இமேஜ் நம்மளோட ஸ்டேட்டஸில் பர்ஃபெக்டாக ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்டர் இமேஜோட லென்த்தை நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் ஸ்டேட்டஸ் தேவைப்படுதோ அந்த குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோ அந்த ஆப்ஷனை கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆகிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலையும் நம்ம சேம் அதே ரேஷியோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயரை வந்து அகைன் கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்ற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேஷன்ஸ் பிளர். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த எஃபெக்ட்டை நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டோட லென்த்தை நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இது மேலே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய விக்னெட் அப்படின்ற டூலை வந்து ஆன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ண போகிற இமேஜ் எல்லாத்துக்கும் ஒரு ஷேடை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அடிஷ்னலாக இமேஜ் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர் வந்து ஷோ ஆகும். இதில் ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கிராப்பிங் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய மாஸ்க் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கிராப்பிங் டூலை இந்த மாதிரி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃபெதர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் ஒரு 20க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஷேடோ மாதிரியான எஃபெக்ட் வந்து தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஷேடோ இமேஜை நம்ம எங்கெங்கெல்லாம் இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்தெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் மொத்தமாக 3 இடத்துல இதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இதோட லென்த்தை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி
பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே இமேஜை இந்த ஸ்டேட்டஸ்ல நான் 2 இடத்துல ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக லெஃப்ட் சைட் டாப்ல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்க. இதில் வரக்கூடிய டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் ஃபைலை கொஞ்சமாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஃபைல் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு நான் இன்னொரு டூப்ளிகேட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அகைன் லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து இன்னொரு இமேஜுக்கும் இந்த ஒரு ஷேடோ இமேஜை நான் கொஞ்சமாக ஸ்மால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஷேடோ இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம இமேஜ் அசெட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட சைஸை நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இந்த ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் எஃபெக்ட்லேயே கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கும் கிராப்பிங் டூலை பயன்படுத்திக்கிட்டு மாஸ்க் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிராப்பிங் டூலை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன சைஸில் ஸ்கொயர் தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கீழே இருக்கக்கூடிய ஃபெதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி 20க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவில் எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சமாக டர்ன் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா ஷேடோ இமேஜுக்குமே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஷேடோ இமேஜுக்கான லென்த்தையும் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன இமேஜை பயன்படுத்தி இந்த ஷேடோ இமேஜ்க்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் பிளேஸில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி நம்ம கிராப்பிங் டூலை பயன்படுத்தி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட் ஷோ ஆகிற கிராப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சேம் அதே மாதிரி மாஸ்க் ஆன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஷேப் கூட ரவுண்ட் ஷேப்பில் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபெதர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் எந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேடோ இமேஜ் தெரிகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எஃபெக்டை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதே மெத்தடில் எல்லா இமேஜும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ண எல்லா இமேஜுக்குமே இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இதே மாதிரி செகண்ட் இமேஜையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணி இதில் நான் செகண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் வரக்கூடிய கிராப்பிங் டூலை பயன்படுத்தி நான் கிராப் பண்ணிக்க போகிறேன். அந்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கிராப்பிங் டூலை ஆன் பண்ணிக்கோங்க. மாஸ்க் ஆன் பண்ணிக்கிட்டு அதோட ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜுக்கு ரவுண்ட் ஷேப் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிராப்பிங் டூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்து மேலே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜையும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேடோக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி எல்லா இமேஜையுமே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே மெத்தடை பயன்படுத்தி 3 இமேஜுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லென்த்தை ஸ்டேட்டஸ் வீடியோட லென்த்துக்கு ஈக்குவலாக ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இந்த வீடியோவை கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த ஒரு ஸ்கொயருக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா இமேஜ் அண்ட் வீடியோ எல்லாத்துக்குமே ஷேடோ வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு டெம்ப்ளேட் வீடியோ அண்ட் சாங் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோவை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் வரக்கூடிய ஆப்ஷனை கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்குது. ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி 1 ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் கொஞ்சமாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பிளண்டிங் டூல்ஸ் வந்து இருக்கும். இதில் ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவில் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இதில் நம்ம ஃபைனலாக சாங் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண சாங் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த சாங்குக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாங் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவில் ஆட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு சாங் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இன்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை 1
ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வீடியோவை சேவ் பண்ணுறதுக்காக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோக்கான குவாலிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவஸ் வீடியோ கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.